ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான லன்ச் மெனு ரவா லட்டு ரெசிபி போட்டிருக்கேன். அவுட்புட் சூப்பராக வந்திருக்கு. அதோட லிங்க் கீழே ப்ளே பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸ் குலைவாக வச்சுட்டேன். பருப்பு ரசம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கேரட் பொரியல், பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன். நெய் ஆயில் சேர்த்து தான் தாளிச்சிருக்கேன் பருப்பை. ஒரு குட்டி டப்பாவில் பருப்பை ஃபில் பண்ணிக்கிறேன். இன்னொரு குட்டி டப்பாவில் கேரட்டை ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு கையில் கேமரா இருந்ததுனால என்னால் பர்ஃபெக்டாக ஃபில் பண்ண முடியல. இன்னொரு பாக்ஸில் ரைஸும் வச்சாச்சு. அதில் நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஆப்வியஸ்லி கையில் கேமரா இருந்ததுனால ரசத்தை ஃபில்டர் பண்ணி ஊற்ற முடியல. பாப்பா ஃபில்டர் பண்ணி தான் கேட்பா. இவ்வளோ தான் இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் மெனு. நான் எப்படி ரசம் வச்சேங்கிறத பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். பிகினர்ஸ் மறக்காமல் பாருங்கள். தக்காளி பழம் 4 வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி சேர்த்தா தான் புழு இருந்தால் தெரியும், முழுசாக சேர்த்தா தெரியாது. தேவையான அளவு உப்பு சேர்த்து கையால் நல்லா பிசையணும். எவ்வளோ பிசைய முடியுமோ பிசையிடும். மறக்காமல் கையை கழுவிட்டு பிசைங்க. மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள்லாம் சேர்த்துக்கணும் தேவையான அளவு. பூண்டு தோலோட தோல் இல்லாமல் எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நல்லா கழுவிட்டு தட்டி சேர்த்துக்கணும். இதில் புளி கரைச்ச தண்ணி, பருப்பு வேக வச்ச தண்ணி, பருப்பு தாளித்த பாத்திரத்தை கழுவுன தண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து பொரிய விட்டு கருவேப்பிலையும் பொரிய விட்டு ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டு தாளிக்கிறவங்களா இருந்தால் மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ தக்காளி பழம் மசிச்சு வச்சுருக்கிறத இதுலேயே சேர்த்துக்கிறோம். மசாலா நல்லா வேகட்டும். இந்த மசாலா வெந்து வந்ததும் புளித்தண்ணியை இதுலேயே சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறத. இது ஈய பாத்திரம், அதனால் அலுமினியத்தை அரித்து நம்ம வயிற்றுக்கு தான் கொடுக்கும் புளிப்புலாம். அதனால் நான் இந்த தாளிப்பை எடுத்து அந்த தண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இந்த பாத்திரம் ஸ்டெயின்லெஸ்ஸில் தான் புளிப்பு சார்ந்த பொருள்லாம் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு அரிச்சு நம்ம வயிற்றுக்கு வராது. இப்போ நல்லா ரசம் நுரக்கட்டி வந்ததும் மல்லி இலையை தூவி சர்வ் பண்ணலாம். இன்னும் ட்ரெடிஷ்னலாக வேணும்னா ரசத்தில் ஒரு ஸ்பூன் எடுத்து பருப்பில் எடுத்து ஒரு ஸ்பூனை ரசத்துலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.